ஷெடியூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனாலே நமக்கு வந்து முன்னாடி இருந்தது 8 ஷெடியூல் தான். அதுக்கப்புறம் 4 ஷெடியூல் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஷெடியூல் என்ன குறிப்பிடுதுன்னா 28 ஸ்டேட்டு அண்ட் தென் 7 யூனியன் டெரிட்டரிஸ் வித் டெரிட்டரியல் டிமார்கேஷன். செகண்ட் ஷெடியூல் அப்புறம் பார்க்கலாம். தேர்ட் ஷெடியூல் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ். அண்ட் தென் ஃபோர்த் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். நல்லா ஞாபகம் வச்சுருவாங்க. அலோகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஞாபகம் வச்சுருவாங்க 4th 5th 6th. ஏன்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். 5th ஷெடியூல்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ். ஓகேவா? அப்போ அலோகேஷன்னா ஏதோ அலோகேட் பண்ணுறாங்க. என்ன அலோகேட் பண்ணுறாங்க? சீட் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்குன்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இது எந்த ஆர்டிகல்னா 4ல் வருது. அப்போ அலோகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் 6th ஷெடியூல் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ 6th ஷெடியூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். அவ்வளோதான். அண்ட் தென் 7 என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் அண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அதுதான் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட் வரும். அப்போ ஷெடியூல் ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. அண்ட் தென் 8th ஷெடியூல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் 22 லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்டு பை தி கான்ஸ்டிடியூஷன். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் 22 லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்டு பை தி கான்ஸ்டிடியூஷன். அந்த 9th ஷெடியூல் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? அப்போ 4th என்ன சொல்லுவீங்க? அலோகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் தென் 7th ஷெடியூல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் தென் 8th வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் 22 லாங்குவேஜ் ரெகக்னைஸ்ட் பை த கான்ஸ்டிடியூஷன். அண்ட் தென் 9th ஷெடியூல் வந்து வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அண்ட் தென் 10th வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் கிரவுண்ட் ஆஃப் டெஃபெக்ஷன் anti-defection law introduced by the 52 Constitutional Amendment Act. இது ரொம்ப முக்கியம். This schedule followed latest development by 91st Amendment to the Constitution in 2003. எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை, இது மட்டும் பாருங்க. Provision as to disqualification on ground of defection. அவ்வளோதான். And then 11th schedule powers, authorities and responsibilities of பஞ்சாயத். ஓகேவா? பஞ்சாயத்தை பற்றி படிக்கிறது 11th schedule. படிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, பஞ்சாயத்தோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது 11th schedule. 29 subjects over which the panchayat have jurisdictions refers to 73rd Constitutional Amendment Act. அப்போ 73வது Constitutional Amendment Act எதை சொல்லுது பற்றி கேட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது. 29 subjects over which the panchayats have jurisdiction. ஓகேவா? தென் 12th schedule வந்து powers, authorities and responsibilities of municipalities. ஓகேவா? இது எல்லாமே 11th schedule வந்து பஞ்சாயத்தை பற்றி, 12th ஷெடியூல் வந்து முனிசிபாலிட்டியை பற்றி. 4th வந்து என்ன சொன்னேன்? அலோகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் வேலிடேஷன். ஓகேவா? அலோகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வேலிடேஷன். ஓகேவா? அப்புறம் 10th 11th 12th வந்து 11th வந்து ஈஸி, பஞ்சாயத்தை பற்றி படிக்கிறது. அண்ட் தென் 12th வந்து முனிசிபாலிட்டி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இந்த 3 கொண்டு வந்து தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. 4 கொண்டு வந்து வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போது மெயினான பார்ட்டுக்கு வருவோம். செகண்ட் ஷெடியூல் பார்ட் ஏ என்ன சொல்லுதுன்னா சேலரி ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். பார்ட் பி தேவையில்லை. பார்ட் சி வந்து சேலரி ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் சேர்மன். அண்ட் தென் பார்ட் டி வந்து சேலரி அண்ட் எமுல்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அண்ட் தென் பார்ட் இ வந்து கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. பார்ட் ஏனா பிரசிடென்ட்டு கவர்னர், அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது பி தேவையில்லை. பார்ட் சி வந்து அடுத்த லெவலில் இருக்கிறது டெப்டி ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன், அவங்களோட சேலரி அதை பற்றி பேசுகிறது. அண்ட் தென் பார்ட் டி வந்து ஜட்ஜு அண்ட் தென் அடுத்த லெவலில் இருக்கிறது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷெடியூல்ஸ். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த டாபிக்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.